முருகன் பிறக்கவே இல்லை. அவர் அங்கே தான் பிறந்த. சில பேர்லாம் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்கிடுவாங்க போல் இருக்கு. இந்த முருக பக்தி இது கந்தன் யுகமாக இருக்குது, கலியுகத்தை விட கந்தன் யுகமாக இருக்குது. ஆனால் சில பொய் பொருட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கி சுப்பிரமணியர் கோயிலில் தாங்க பிறந்தார் அப்படின்னு. அதில் உண்மையாக இல்லை, அது பொய். முருகப்பெருமான் பிறக்கவே இல்லை. அவர் என்றும் இருப்பவர். அவர் உதித்தாரே ஒழிய பிறந்தார்னு சொல்ல முடியாது. உதித்தல் வேறு, தோன்றுதல் அப்படிங்கிறது வேறு. சூரியன் தோன்றுச்சுன்னு சொல்லுவீங்களா, உதிச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்படின்னு அர்த்தம். மறைந்திருக்கிற ஒன்று வெளிப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் தான் முருகன், வேற யாருமே கிடையாது. பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வந்த உடனே கவலைப்படாதீங்க, என்னுடைய சக்தியை நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி சிவபெருமானுடைய 6வது முகமாக முருகப்பெருமான் வர்றாரு. அருவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த சோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே உரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. தோன்றினன் சொல்ல, உதித்தனன்னா மறைந்திருக்கிற ஒன்று வெளிப்படுவதற்கு உதித்தல்னு பேரு. ஆக முருகப்பெருமான்